வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்றதுக்கு தடை இல்லை. தாராளமா ஆயில் எடுத்துக்கலாம். இன்ஃபேக்ட் கோகோனட் ஆயில் எடுத்துக்கலாம், பீனட் ஆயில் எடுத்துக்கலாம், கிரவுண்ட்நட் ஆயில் எடுத்துக்கலாம், நல்லெண்ணெய். இதெல்லாம் ஃபேட்டுங்கிறது உங்களுக்கு எனர்ஜி கொடுக்குற ஒரு விஷயம். நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறோம்னா கார்ப்ஸ், சோ கால்டு லைக் ரைஸ் ஆர் வாட் எவர், லைக் அந்த அதுதான் எனர்ஜி கொடுக்கறதுக்காக ஒரு விஷயம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஸோ எப்பவுமே ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. கண்டிப்பா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸோட நீங்க வெயிட் லாஸ் ஜர்னி பண்றீங்கன்னா உங்களுக்கு வெயிட் குறையாது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டு. கண்டிப்பா எக்ஸசைஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கூட டைம் இல்லாத மாதிரி தான் 90% ஆஃப் த பாப்புலேஷன் இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற கான்டெக்ட்ல அவங்க வெயிட் லாஸே பண்ண முடியாதான்னா 100% ஃபுட்டு வச்சு பண்ண முடியும். என் கணவர் என் கூட பேச மாட்டேங்கிறாங்க, வெயிட்னால ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கேன், என் குழந்தைங்க கூட கிண்டல் பண்றாங்க, என் ஆஃபீஸ்ல வந்து ரொம்ப ஒரு நாள் டயட் ஃபுட் எடுத்துட்டு போனா கூட சிரிக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு. பிளட்ல வந்து உங்களுக்கு குளுக்கோஸ் இருந்துட்டே இருந்துச்சுன்னா உங்க பாடிக்கு அது நல்லது இல்லை. தட் இஸ் கோயிங் டு ஹண்ட் யூ. ரிவர்ஸ் பண்ணலாமா? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னா ரொம்ப ஓவரா போயிடுச்சு, லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டாங்கன்னா ரிவர்ஸ் பண்ண முடியாது. பட் டயபெட்டிஸ் 100% ரிவர்சிபிள். ஸோ இப்போ நீங்கள் ப்ரோட்டீன்ஸ் பற்றி பேசும்போது இந்த வெயிட் லாஸ் ஆர் ஃபேட் லாஸ் ப்ரொசீஜரில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது வந்து சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது, இந்த ஒரு ட்ரிங்க் எடுத்துக்கிறது. இந்த ட்ரிங்கை மட்டும் குடிங்க, நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், இதை வந்து காலைல ஒரு வாட்டி நைட் ஒரு வாட்டி குடிங்க, உங்களுக்கு தானாக உடம்பு குறைஞ்சிரும்னு ஒரு சில நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்க்குறோம். அண்ட் சப்ளிமெண்ட் சாப்பிட்டா குறையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது எல்லாத்தையும். ஸோ அது எந்த அளவுக்கு கரெக்டாக? சப்ளிமெண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் சப்ளிமெண்ட். ஸோ நீங்கள் சொன்னது வந்து மீல் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ ஒரு சப்ளிமெண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டு திடீர்னு அவங்க லைக் ஒரு 2 மாசம் எடுத்துக்கிறாங்க, நல்லாவே ஒரு 10 கிலோ குறையறாங்கன்னே வச்சுக்கோங்க. திடீர்னு அந்த சப்ளிமெண்ட்டை அவங்க கிட்ட இருந்து புடுங்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அவங்க? ஸோ என்ன பண்றதுன்னே அவங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ நம்ம சயின்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கணும். ஐ பர்சனலி provide awareness to the clients. I tell, see, this is the proper process. உங்க பாடிக்கு நீங்க இதை கொடுத்தீங்கன்னா இப்படி நடக்கும். புரோட்டீன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பசித்தன்மை குறையும், உங்களுக்கு ப்ராப்பரா அமினோ ஆசிட்ஸ் கிடைக்கும், இது மாதிரிலாம் ப்ராப்பரா சொல்லுவோம். பட் இன்னொன்னு என்ன அப்படின்னா, நீங்க என்னதான் புரோட்டீன் வெரைட்டிஸ் நீங்க வந்து சப்ளிமெண்ட்ஸ்லயே எடுத்துக்கிறதா இருந்தா கூட நிறைய இதுல ஃபிளேவர்ஸ் இருக்கு. லைக் சாக்லேட், ஸ்ட்ராபெரி, வெண்ணிலா, இது மாதிரி நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்கு. அந்த ஃபிளேவர்ஸ் நீங்க ஆட் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிளட் சுகர் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமே ஒழிய ஃபேட் குறையாது. ஸோ மசில் லாஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாமையே ஃபேட் லாஸ் நடக்காது. அதனாலதான் உடம்பு குறைஞ்ச உடனே பார்த்தா பாட்டி மாதிரி இருப்பாங்க பாக்குறதுக்கு. ரொம்ப அப்படியே they look so old. Sometimes they feel very weak as well. ஸோ அதனால நம்ம என்ன மாதிரி குறைக்கிறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி சஸ்டெயின் பண்ணிக்கணுங்கிறது. எகெயின் நான் சொன்ன மாதிரி நீங்க சஸ்டெயின் பண்ணிக்கலன்னா நீங்க ஒரு 6 மாசம் வெயிட் லாஸ் ஜர்னில இருந்திருக்கலாம், ஏதாவது பிரயோஜனம் இருக்காதுல்ல, சுத்தமா இல்லை. ஸோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் சஸ்டைனபிலிட்டி நோக்கி நம்ம வந்து வெயிட் லாஸ் ஜர்னி பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க ப்ராப்பர் ஆயிடுவீங்க. இப்போ இந்த வெயிட் லாஸ் ஆர் ஃபேட் லாஸ் இந்த ப்ரொசீஜர்ல யோகா, ஜிம்மிங் இதெல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு இம்பார்ட்டன்ட்? ஆக்சுவலா வந்து நான் சொல்லி கொடுக்குற ப்ராசஸ்ல எக்ஸசைஸே இல்லைன்னு தான் சொல்றோம். என்னோட பேம்ப்ளெட்ஸ் எல்லாத்துலயுமே நான் அப்படிதான் சொல்றேன், எக்ஸசைஸே இல்லை அப்படின்னு. பிகாஸ் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டு. கண்டிப்பா எக்ஸசைஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கூட டைம் இல்லாத மாதிரி தான் 90% ஆஃப் த பாப்புலேஷன் இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற கான்டெக்ட்ல அவங்க வெயிட் லாஸே பண்ண முடியாதான்னா 100% ஃபுட்டு வச்சு பண்ண முடியும். பட் இதுல எக்ஸசைஸ் வந்து மேண்டட்டரியானா இல்ல, மேண்டட்டரி இல்ல. பட் எக்ஸசைஸ் ஆட் ஆன் பண்ணிக்கலாம். எப்பவுமே ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்றதுக்காக நம்ம எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா டெஃபினெட்லி உங்களுக்கு வந்து அவங்களுடைய ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னு பாத்தீங்கன்னா லைஃப் அண்ட் டெத்தே பாத்தீங்கன்னா ஹார்ட் ரேட் வச்சுதான் இருக்கு. சின்ன குழந்தை, கருவில் இருக்கிற குழந்தைக்கு ஹார்ட் ரேட் எப்படி இருக்கும்? பயங்கர ஃபாஸ்டா இருக்கும். அப்படியே குறைஞ்சிட்டே வரும். 30 வந்துருச்சுன்னா இன்னும் குறைஞ்சிரும். அப்புறம் வயசாக அவங்க அப்படியே இறந்து போயிருவாங்க. ஸோ ஹார்ட் ரேட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு மெயின்டைன். ஸோ நீங்க 30க்கு மேல ஹார்ட் ரேட் குறைஞ்சிரும். எக்ஸசைஸ் பண்ணி நீங்க கொஞ்சம் பில்ட் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட் வாக்கிங் பண்ணி நீங்க கொஞ்சம் உங்க மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹார்ட் ரேட் உங்களுக்கு பெட்டரா இருக்கும். இது உங்களுக்கு மெட்டபாலிக் ஏஜ்னே சொல்லுவாங்க. உங்களுடைய ஏஜ் வைஸ் நீங்க டிக்ரீஸ் ஆகாத மாதிரி. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஈவன் சூப்பர் ஸ்டார்லாம் பாத்தீங்கன்னா செமையா வாக் பண்ணிட்டே நான் நிறைய பார்த்திருக்கோம் இல்லையா? he looks young, he feels young. அதெல்லாம் நல்லாவே இருக்கும். பட் என்னன்னா டயட்டை நம்ம விட்டு கொடுத்துட்டு எவ்வளவு வாக்கிங் நீங்க பண்ணாலுமே திரும்ப வந்து சாப்பிட தானே போறீங்க. நான் 50 கிராம்ஸ் குறைச்சிட்டேன்,
நல்லா வாக் பண்ணிட்டு திரும்ப வந்து 100 கிராம்ஸ் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணீங்கன்னு பர்பஸே இல்லாம போயிடுச்சு. ஸோ அதனால நீங்க இந்த பேலன்ஸ் தெரிஞ்சுக்கணும், எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணணும் எவ்வளோ சாப்பிடணுங்கிற பேலன்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா தாராளமா பண்ணலாம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நிறைய பேர் வந்து பயப்படுற விஷயம், அதாவது வெயிட் லாஸ் ஆர் ஃபேட் லாஸ்க்கு வந்து பயப்படுற ஒரு விஷயம் வந்து நீங்கள் அந்த வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நான்வெஜ்ஜை விட்டுரு ஆர் ஃப்ரைட் ஐட்டம்ஸை விட்டுரு, நான்வெஜ் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அப்போ டெஃபினட்டா நான்வெஜ் வந்து ஸ்டாப் பண்ணணுமா? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டுமே நான் சொல்றேன். நீங்க ஃப்ரைட் ஐட்டம்ஸ் பத்தி சொன்னீங்க. ஆயில் வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்றதுக்கு தடை இல்லை, தாராளமா ஆயில் எடுத்துக்கலாம். இன்ஃபேக்ட் கோகோனட் ஆயில் எடுத்துக்கலாம், பீனட் ஆயில் எடுத்துக்கலாம், கிரவுண்ட்நட் ஆயில் எடுத்துக்கலாம், நல்லெண்ணெய், இதெல்லாம் ஓரளவுக்கு இதெல்லாமே மாடரேட்டா எடுத்துக்கலாம். லைக் ஒரு 50 கிராம்ஸ் அது மாதிரி எடுத்துக்கலாம். கீ எடுத்துக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த ஹீரோயின்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு தூரம் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல, யூடியூப் சேனல்ஸ்லேயே ஃபர்ஸ்ட் உங்களுடைய ரொட்டீன்ல சாப்பிட்ற ஃபர்ஸ்ட் ஃபுட் என்னன்னு கேட்டீங்கன்னா கீ எடுத்துப்பேன்னு சொல்லுவாங்க. கீ காஃபி. ஈவன் ஆலியா பட்டே பாத்தீங்கன்னா அவங்களோட இன்டர்வியூஸ்ல எல்லாம் சொன்னாங்க கீ காஃபி எடுத்துப்பேன், கீ பட்டர் காஃபி எடுத்துப்பேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னன்னா, ஃபேட்டுங்கிறது உங்களுக்கு எனர்ஜி கொடுக்குற ஒரு விஷயம். நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறோம்னா கார்ப்ஸ், சோ கால்டு லைக் ரைஸ் ஆர் வாட் எவர், லைக் அதுதான் எனர்ஜி கொடுக்கறதுக்காக ஒரு விஷயம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஈக்குவலண்டா ஃபேட்டுங்கிறது உங்களுக்கு எனர்ஜி கொடுக்குற ஒரு விஷயம் தான். ஸோ தாராளமாக அதை எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து நான்வெஜ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓவர்லோட் பண்ணக்கூடாது. ஒன்று உங்களுக்கு யூரிக் ஆசிட் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, இல்லை உங்களுக்கு கேல் ஸ்டோன்ஸ் இருக்கு, இல்லை உங்களுக்கு கிட்னி இஷ்யூஸ், லிவர் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குன்னா நீங்கள் ப்ரோட்டீன் லெவல்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அதாவது உங்கள் பாடி வெயிட்டுக்கு எவ்வளோ எடுக்கலாம், லைக் 0.5 கிராம் சொல்லுவோம். பாதி உங்கள் பாடி வெயிட் ஒரு 90 கிலோ இருக்கீங்கன்னா 45 கிராம் ப்ரோட்டீன் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பட்சத்தில் நீங்கள் வந்து ப்ரோட்டீனுங்கிறது ஓரளவுக்கு குறைச்சி வேணால் எடுத்துக்கலாம், தவிர தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ரொவைடட் நீங்கள் நல்ல சோர்ஸ்லேருந்து எடுத்துக்கிறீங்கன்னா பரவாயில்ல. லைக் சிக்கன் எடுத்துக்கலாம், ஃபிஷ்ஷஸ் இஸ் எக்ஸலண்ட் சோர்ஸ், கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியானா வந்து வெயிட் போட்டுருவோம், ஆர் வெயிட் போட்டனால ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு ரெண்டு டேர்ம்ஸ் சொல்றாங்க இல்லையா? ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் வெயிட்டுக்கும் சம்மந்தம் இருக்கா? 100% சம்மந்தம் இருக்கு. வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால தான் வெயிட் போடுது. ஓகே, கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னே சொல்லுவோம். ஒரு புலி வந்து ஒரு மானை துரத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த புலிக்கு வந்துட்டு எதுவுமே இருக்காது, தாகம் லைக் எனி ஹங்கர் எதுவுமே இருக்காது, நம்ம ஓடணும், அது மட்டும்தான். ஸோ ஏன் அப்படின்னா அந்த ஹார்மோன் தவிர வேற எந்த ஹார்மோனும் வேலை செய்யறது. அதே மாதிரிதான் கார்டிசால் உங்களுக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா, நீங்க ரொம்ப துக்கத்துல இருக்கீங்க, உங்களுக்கு பசிக்குமா? பசிக்காது. தூக்கம் வருமானா அதுவும் வராது. ஸோ உருப்படியாக எதுவுமே பண்ண முடியாது. ஸோ கார்டிசால் ஹார்மோன் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மற்ற ஹார்மோன்ஸ் எல்லாமே இம்பேலன்ஸ்குள்ளே போயிடும். ஸோ எப்பவுமே ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸோட நீங்கள் வெயிட் லாஸ் ஜர்னி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வெயிட் குறையாது ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ ஒன்ஸ் உங்க வெயிட் ஜாஸ்தியாக இருக்காங்க, அதனால ஸ்ட்ரெஸ் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? 100% ரெண்டுமே இன்டர்லிங்க் தான். ஏன்னா அஃப்கோர்ஸ் நம்ம சொசைட்டில எத்தனையோ பேர் என்கிட்ட பர்சனலா வந்து அவங்க கணவர் அவங்களோட பேச மாட்டேங்கிறாங்க வெயிட்னால, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க ஃபேஸ் தெரியாது, இல்லை எனக்கு அவங்க முகம் தெரியாது, ஆனாலும் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. மேம் என் கணவர் என் கூட பேச மாட்டேங்கிறாங்க, வெயிட்னால ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கேன், என் குழந்தைங்க கூட கிண்டல் பண்ணுறாங்க, என் ஆஃபீஸில் வந்து ரொம்ப ஒரு நாள் டயட் ஃபுட் எடுத்துட்டு போனா கூட சிரிக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு. ஸோ அவங்கனாலதான் டயட் ஜர்னிக்குள்ளேயே வராங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் அப்படிதான் வராங்க. ஸோ இப்போ அப்பா அம்மா ரெண்டு பேரும் குண்டா இருக்காங்க, ஆர் நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா குழந்தைக்கு அது வந்து அது ஜெனட்டிக்கலாக அது பாஸ் ஆன் ஆகுமா? ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து இப்போ பேரண்ட்ஸ் வந்து என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கணும்? இது எல்லாத்துக்குமே பாசிபிள்னு சொல்ல முடியாது, பட் பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஃபேட் பர்சன்டேஜ் அவங்களுக்கு குறைக்கலாம், பட் மசில் மாஸ் வந்து ஒரு 10 கிலோ அதிகமா இருந்தாலும் நோ இஷ்யூஸ். சிலவங்களுக்கு இயற்கையாவே அந்த மசில் பில்டப் இருக்கும், அதனால உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆனாலும் அப்படிப்பட்டவங்க கூட நான் பிறவிலேயே நான் 15 வயசுல இருந்தே குண்டா தான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன போது கூட லைக் அவங்க கூட நல்லாவே குறைச்சிருக்காங்க. நல்லாவே ஓரளவுக்கு ஒரு 20 கிலோ குறைக்கிற அளவுக்குலாம் நிறைய பேர் குறைச்சிருக்காங்க, குறைக்க முடியும். ஸோ அதான் நான் சொல்றது. ஓகே, ஒரு ஃபைனல் கொஸ்டினா வந்து ஸோ என்ன ப்ரொசீஜர்
லைக் ஒருத்தவங்க இந்த ஃபேட் லாஸ்க்குள்ளே வரணும் அப்படின் போது என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது? ஸோ எப்படி வந்து வெயிட்டை குறைக்கலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் பண்ணுறது வந்து ஒரு டீப்பரான சயின்ஸ்னே சொல்லலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், நான் ப்ராப்பராக நிறைய பேர் பண்ணுறதில்ல. ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய சாப்பிட்ட ஒரு விஷயம் லைக் கார்போஹைட்ரேட்டுங்கிறது பல வருஷமாக நான் சாப்பிட்டு நான் அக்யூமுலேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதாவது என் பாடி வந்து அதிகமான கார்ப்ஸ் எல்லாமே நான் சாப்பிட்டதுக்கு எவ்வளோ வேலை செஞ்சேனோ அது ஓகே, மற்றது எல்லாமே பிளட்ல சுகராகவே தான் மிக்ஸ் ஆகிருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு 4 சப்பாத்தி சாப்பிட்றீங்கன்னா நான் ஒரு சப்பாத்திக்கு தான் வேலை செஞ்சேன்னா மிச்சம் ஒரு 3 சப்பாத்தி கண்டிப்பாக என் உடம்புக்குள்ளே தான் இருக்குது. அது பிளட் சுகர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கும். அந்த பிளட் சுகர் இன்க்ரீஸ் பண்ண உடனே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து நான் பல நாள் நான் அதிகமான கார்போஹைட்ரேட் சாப்பிட்டேன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்குள்ளே போவாங்க. இது ரொம்ப பிரபலமான ஒரு வேர்டே பார்க்கலாம் நம்ம சோஷியல் மீடியாஸில். ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா இன்சுலின் ஸ்டிமுலேட் பண்ணுற ஒரு அந்த தன்மை வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. இன்சுலின் வந்து பீட்டா செல்ஸ் அப்படிங்கிற ஒரு பான்கிரியாஸ்ல இருக்கிற பீட்டா செல்ஸ்ல இருந்து இன்சுலின்ங்கிற ஹார்மோன் வந்து நமக்கு பம்ப் பண்ணும். ஸோ இந்த பம்பிங் வந்து உங்களுக்கு கம்மியாக ஆரம்பிச்சிடும். பிகாஸ் நீங்க அடிக்கடி ஒரு ஹார்மோனை வந்து போதும்பா சும்மாரு போதும் சும்மாருன்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அது ஸ்டிமுலேட் ஆகாது இல்லையா? ஸோ அந்த லெவல்ல வந்து ஸ்டிமுலேட் ஆகாது. ஸோ இன்சுலின்ங்கிற ஹார்மோன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹார்மோன். நீங்க சாப்பிட்ட ஃபுட் எல்லாமே உங்களுக்கு எனர்ஜியா போய் சேரணும்னா. ஸோ நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, பிளட் சுகர் ஒருத்தருக்கு அதிகமா இருக்குன்னே வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு லைக் ஆனா பிளட் சுகர்னா என்னது? குளுக்கோஸ் தானே. குளுக்கோஸ். ஆனா அந்த குளுக்கோஸ் நல்லா இருக்கு, அப்புறம் ஏன் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க எல்லாமே வந்து ரொம்ப டயர்டா இருக்காங்க? யாராவது யோசிச்சது உண்டா? அது ஆமா, சுகர்னாலே லைக் குளுக்கோஸ் இருந்தாலே எனர்ஜி. ஓகே, சோ குளுக்கோஸ்னா எனர்ஜி. பட் டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு குளுக்கோஸ் ஜாஸ்தியா தான் இருக்கு, பட் எனர்ஜி இல்ல. சோ அப்படின்னா பிளட்ல வந்து உங்களுக்கு குளுக்கோஸ் இருந்துட்டே இருந்துச்சுன்னா உங்க பாடிக்கு அது நல்லது இல்ல. தட் இஸ் கோயிங் டு ஹண்ட் யூ. பட் பிளட்ல குளுக்கோஸ் இருக்கிறத விட உங்க பாடியில இருக்கிற செல்லுக்கு போய் சேரணும். உங்க செல்லுக்கு போய் சேர்ற ஹெல்ப் பண்றது தான் இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன். ஸோ இன்சுலின் உங்களுக்கு ஒழுங்கா உற்பத்தி பண்றது இல்லை, அதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஒரு மாவு மில்லுக்கே போறீங்க, அவங்க மாவு மில்ல வேலை பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல மிளகா அரைச்சா கூட எப்படி இருப்பாங்க? அவங்களுக்கு ஒண்ணும் காராது, ரொம்ப உரைக்கிறதெல்லாம் இருக்காது. பட் நமக்கு பக்கத்து கடையில போயிருந்தா கூட தும்மிட்டே தான் இருப்போம். பிகாஸ் உங்களுக்கு எவ்வளவுதான் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து அந்த கண்ணில் இருக்கிற அந்த கிளாண்ட், இங்க கிளாண்ட் இருக்கும், இங்க கண்ணில் வந்து ஒரு கிளாண்ட் இருக்கும். ஸோ அதுதான் கண்ணீர் வர வைக்கும். இந்த கிளாண்ட் அடிக்கடி நீங்க மிளகா வச்சுட்டே இருந்தீங்கன்னா, பக்கத்துல காமிச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த கிளாண்ட் வேலை செய்யாது, அடிக்கடி தண்ணி வந்து வேலை செய்யாது. பட் நமக்கு யாருக்கெல்லாம் அந்த அப்படி ஒரு என்ன சொல்றது அந்த பக்கத்திலேயே போலையோ ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு. ஸோ அவன் சென்சிட்டிவா இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஜஸ்ட் கொஞ்சம் பட்டா கூட ரொம்ப வந்துடும். ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஏன் வருதுன்னா, கார்போஹைட்ரேட் நீங்க எப்ப பார்த்தாலும் கொடுத்துட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்னா இன்சுலின் வந்து நான் வேலை செய்யல, நீங்க நிறைய தான் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இன்சுலின் ரெசிஸ்ட் பண்ணி ஆரம்பிச்சிடும். ஸோ அடிக்கடி கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு வந்துருது. ஸோ நீங்க சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுறது இல்லை. எனர்ஜியா கன்வெர்ட் ஆகலைன்னா உங்க லிவர் இப்பதான் வரும், ஓகே நீங்க நிறைய பிளட் குளுக்கோஸ் வச்சிருக்கீங்க, நான் எல்லாம் எடுத்து சேர்த்து வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்க சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே எடுத்து வறுத்து உங்களுடைய பிளட்ல வந்து சுகர் லெவல்ஸா சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் மேக்ஸிமம் நமக்கு பண்ற ஒரு சயின்ஸ். ஸோ இதனால உங்களுக்கு ஃபேட்டுங்கிறது ஜாஸ்தி ஆகுது, டயபெட்டிஸ் வருது, கொலஸ்ட்ரால் வருது, எல்டிஎல், அதாவது எல்டிஎல் யாருக்கெல்லாம் இருக்கும்னு ரத்த குழாயில வந்துட்டு ஃபேட் இருக்கும், அதனால பிபி இஷ்யூஸ் வரும். ஈவன் பீப்புள் ஆர் ஹேவிங் ட்ரைக்ளிசரைட்ஸ், மைக்ரைன் வர ஆரம்பிக்கும், தலையில எல்டிஎல் அதிகமா இருக்கும், லைக் மூளையில எல்லா ஏரியாஸ்லையுமே வந்துட்டு உங்களுக்கு இந்த இஷ்யூஸ் இருக்கும், லைக் அந்த ஃபேட் டெபாசிட்ஸ் இருக்கும். ஆனா சேர்த்து வச்சது லிவர் தான். லிவர் இஸ் கால்ட் த பவர் ஹவுஸ் ஆஃப் த பாடின்னே சொல்லுவோம். ஸோ ஆனால் செலவழிக்க போறதும் லிவர் தான். உங்க உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு யூபிஎஸ் மாதிரி நீங்க வச்சுக்கலாம். வெளியில இருந்து பவர் சப்ளை கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுன்னா யூபிஎஸ் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடும் இல்லையா? ஸோ உங்க லிவர் வந்து உங்க பாடிக்குள்ள இருக்கிற அத்தனை ஃபேட்டையுமே, அதாவது கையில இருக்கலாம், காலில் இருக்கலாம், தொடையில இருக்கலாம், மூளையில இருக்கலாம், கார்டியக் வெயின்ஸ்ல இருக்கலாம், எப்படிப்பட்ட ஃபேட்டையுமே உங்க லிவர் திரும்ப உங்களுக்கு எனர்ஜியா மாத்தி கொடுக்குற ஒரு சயின்ஸ் இருக்கு. அதுக்கு பேரு கிளைக்கோஜெனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சயின்ஸை வந்து அப்ளை பண்ற மாதிரி தான் நம்ம சொல்லித்தரோம். ஸோ இப்போ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரிவர்ஸ் பண்ண முடியுமா? 100%. இன்சுலின் வந்துட்டு நீங்களே நம்ம பேசிக் எக்ஸாம்பிளே வச்சு பார்த்துக்கலாம். நீங்க அடிக்கடி வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா அதுக்கு மறத்துரும், அந்த கிளாண்ட் மறத்துரும். ஆனா அது பண்ணா ரொம்ப நாளைக்கு பண்ணாமே இருந்தீங்கன்னா கொஞ்சம் சென்சிட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆயிடும்.
ஸோ சென்சிட்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம். பட் இதுல மேஜரா பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ் பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் இருக்கு. டைப் 1 டயபெட்டிக், டைப் 2 டயபெட்டிக். இதுலயே நிறைய பேருக்கு கிளாரிட்டி கிடையாது. டைப் 1ங்கிறது வந்து குச்சி மாதிரி இருப்பாங்க, அவங்களும் டயபெட்டிஸ் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. டைப் 2 நல்லா குண்டா இருப்பாங்க, அவங்களும் டயபெட்டிஸ் இருக்காங்க, என்னடா டிஃபரன்ஸுங்கிற மாதிரி இருக்கு. பட் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நிறைய பேர் குண்டாயிட்டு தான் டயபெட்டிஸ்குள்ளேயே போவாங்க. பட் போக போக என்ன ஆகும் அப்படின்னா அந்த பான்கிரியாஸ்ல இருக்கிற பீட்டா செல்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, இது இறந்து போக ஆரம்பிச்சிடும். நிறைய செல்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல மந்தமா வேலை செய்யாம இருக்கும். நிறைய செல்ஸ் மந்தமா இருக்க இருக்க கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போய் இறந்து போக ஆரம்பிச்சிடும். நிறைய இறந்து போயிடுச்சு அப்படின்னா they will go into type 1 diabetic. டைப் 1 ரிவர்ஸ் பண்ண முடியாது. நான் நீங்க கேட்ட மாதிரி ரிவர்ஸ் பண்ணலாமா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னா, ரொம்ப ஓவரா போயிடுச்சு லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டாங்கன்னா ரிவர்ஸ் பண்ண முடியாது. பட் diabetes 100% reversible. Okay. Unless they are having the initial stagesல at least ஒரு HbA1c வந்து ஒரு 8 வரைக்கும் இருக்கிற வரைக்கும் 100% ரிவர்ஸ் பண்ணலாம். ஸோ நிறைய விஷயங்கள், அதாவது ரொம்ப அவேர்னஸான நிறைய கண்டென்ட்ஸ் வந்து டாபிக்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நீங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணியிருக்கீங்க இப்போ நம்மளோட ஆடியன்ஸ்க்காக. ஸோ உங்களோட இந்த டைமுக்கும் நீங்கள் கொடுத்த அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ சார்.